ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இஸ்லாம் மதத்தை பற்றி நல்லா தெரியும். அதில் நிறையா பண்டிகைகள் உண்டு. அதில் பக்ரீத் பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க, அதை ஏன் தியாக திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி இருந்தார். அவருக்கு 100 வயசு தாண்டினதுக்கப்புறமும் குழந்தையே இல்லை. அப்போ அவர் ரொம்ப தொழுகைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கடவுள் அவரோட கனவில் உனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கனவுல சொன்ன மாதிரியே அவருக்கு 100 வயசில் இஸ்மாயில் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. அவர் இஸ்மாயில் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பை வச்சுருந்தார். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் ஒரு அதிர்ச்சியான இது கடவுள்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது அவருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் சொல்கிற இடத்துல போய் உன்னோட மகனான இஸ்மாயிலை நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் இப்ராஹிம் நபிட்ட சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மற்றவங்களாக இருந்திருந்தா கண்டிப்பாக கடவுள் மேலே ஒரு கோபமோ வெறுப்பு வந்திருக்கும். ஆனால் இப்ராஹிம் நபி அதுக்கு கீழ்ப்படுகிறார். இவ்வளோ நாள் கழித்து இது பிறந்திருந்தாலும் கடவுள் இப்படி கேட்டுட்டாருங்கிறதுக்காக கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு ரெடி ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கனவை பற்றி இஸ்மாயில் நபிட்ட இப்ராஹிம் சொல்கிறாரு. அதுக்கு இஸ்மாயில் கடவுள் என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும் அந்த மாதிரி அதுக்கு ஏற்றுக்கிடுவார். அதுக்கடுத்து 2 பேருமே கடவுள் சொன்ன அந்த மலைக்கு போகிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த விறகுகளை இஸ்மாயில் நபி தான் கொண்டு போகிறாரு. இது பைபிளில் கூட ஆப்ரஹாம் ஈசாக்க பலி கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. இங்கே விறகுகள் எதுக்குன்னா, அங்கே பலி கொடுத்துட்டு அப்படியே எரிச்சிருவாங்க. இதுதான் அங்கே உள்ள ஒரு சம்பிரதாயம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இஸ்மாயிலை இது கரெக்டாக வெட்ட போவையில் கடவுள் இப்ராஹிம் நபி நான் உன்னை சோதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு நரபலிகள் கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆடு இருந்தது. ஒரு இறை தூதர் மூலமாக இந்த சத்தம் அவர் கேட்குது. அதுக்கப்புறம் அந்த இறை தூதர் ஒரு ஆடை கொடுத்துட்டு அந்த ஆட்டை பலி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இதுக்காக தான் ஒவ்வொரு பக்ரீத் பண்டிகைக்காகவும் இது நினைவாக தான் அவங்க ஆட்டை பலி கொடுத்து அது ஒரு பங்கு அவங்களுக்கும் ஒரு பங்கு இது மற்ற இனத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு பங்கு அவங்க சொந்தக்காரங்களுக்கும் வச்சுக்கிறாங்க. இதனால தான் பக்ரீத் பண்டிகையை தியாக திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு பக்ரீத் பண்டிகை ஏன் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய தகவல்களுக்கு தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.